நான் உங்கள் சுனிதா. இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. இந்த மாதிரி வாரத்துல 7 நாட்கள் இருக்கு. ஒரு மாசத்துக்கு 4 வாரங்கள் இருக்கு. ஒரு வருஷத்துல 12 மாசம் இருக்கு. இப்படி ஒரு பெர்ஃபெக்டான டே, பெர்ஃபெக்டான டைம், பெர்ஃபெக்டான வீக் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா இதுக்கு முக்கியமான காரணம் கிட்டத்தட்ட 2000-3000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த எஜிப்ட் மக்கள். எப்படி இந்த கேலண்டர் அப்படிங்கறது உருவாச்சு, இந்த கேலண்டர் அப்படிங்கறது யார் முதல்ல கண்டுபிடிச்சாங்க, எப்படி இந்த மக்களுக்குள்ள அமல்படுத்தப்பட்டது அப்படிங்கிற இந்த விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம கிட்ட கேலண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா இதுக்கு தொடக்க புள்ளியா இருந்தது பாபிலோன்ல இருக்கக்கூடிய பாபிலோனியன்ஸ் அப்படிங்கிற மக்களும் பர்ஷியால இருக்கக்கூடிய பர்ஷியன்ஸ் அப்படிங்கிற மக்களும் தான். இந்த 2 மக்களும் சேர்ந்துதான் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த கேலண்டர் அப்படிங்கறத உருவாக்குறாங்க. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காமனான விஷயமா அந்த காலகட்டத்துல என்ன இருக்குன்னா, சூரியன் இருக்கிறது பகல் பொழுது, நிலவு இருக்கிறது ராப்பொழுது. இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காமனான விஷயமா இருக்கு. ஆனா எத்தனை பகல் இருக்கு, எத்தனை இரவு இருக்கு, ஒரு பகலும் ஒரு இரவும் சேர்ந்ததுதான் ஒரு நாளா, எப்படி ஒரு நாளை கணக்கெடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பம் அந்த டைம்ல வர ஆரம்பிக்குது. அப்பதான் எவ்வளவு நேரம் சூரியன் இருக்கு, எவ்வளவு நேரம் சந்திரன் இருக்கு அப்படிங்கறத அப்சர்வ் பண்றாங்க. கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கு சூரியனும் 12 மணி நேரத்துக்கு சந்திரனும் இருக்கு. இதை வச்சு இந்த சூரியனும் சந்திரனும் சேர்ந்தாப்புல இருக்கிறது தான் ஒரு நாள் அப்படிங்கறத முடிவு பண்றாங்க. ஒரு நாளைக்கு இந்த மாதிரி உங்களுக்கு 24 மணி நேரம் அப்படிங்கிற டைம் கிடைச்சிருது. இதுக்கப்புறமா எப்படியாவது அவங்க ஒரு கேலண்டர் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு பாக்குறாங்க. இதுக்கு சோலார் சைக்கிள் அண்ட் லூனார் சைக்கிள் அப்படிங்கிற இந்த 2 சைக்கிள்ஸை எடுத்துக்கிறாங்க. சோலார் சைக்கிள் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த சூரியனை நம்ம பூமி சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குதோ அதைத்தான் சோலார் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். இந்த டைம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அப்படிங்கறத அவங்க கால்குலேட் பண்றாங்க. இது அவங்களுக்கு அப்ராக்சிமேட்டா 365.2422 அப்படின்னு இந்த மாதிரி ஒரு டேஸ் அவங்களுக்கு கிடைக்குது. இதே மாதிரி லூனார் சைக்கிள் அப்படிங்கறத கால்குலேட் பண்றாங்க. லூனார் சைக்கிள்ங்கிறது என்னன்னா, நம்ம பூமியை நிலவு சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குதோ அதைத்தான் நம்ம லூனார் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். பொதுவாவே நம்ம பூமியை நிலா சுத்தி வரும்போது அது வட்ட வடிவமா வரப்போறது கிடையாது. அது ஒரு எக்லிப்ஸ் ஷேப்ல தான் வருது. அதனால ஒரு சமயத்துல அது பூமிக்கு ரொம்ப பக்கமாகவும், இன்னொரு சமயத்துல பூமியை விட்டு ரொம்ப தள்ளியும் இருக்கும். எப்பெல்லாம் அது பூமிக்கு ரொம்ப பக்கமா வருதோ அப்பெல்லாம் முழு நிலாவா தெரியும். எப்பெல்லாம் பூமியை விட்டு தள்ளி போகுதோ அப்பெல்லாம் நிலா பிறை நிலாவா தெரியும். ஒரு சில காலங்களில் இந்த நிலா தெரியாமலே கூட போயிடும். இப்படி பூமிக்கு ரொம்பவே பக்கமா நிலா வர்றது தான் நம்ம பௌர்ணமி அப்படின்னு சொல்றோம். அதாவது முழு நிலவு நமக்கு தெரியுது. பூமியை விட இப்படி தள்ளி போகக்கூடியதை தான் நம்ம அமாவாசை அப்படின்னு சொல்றோம். இதைத்தான் நம்ம வளர்பிறை தேய்பிறை அப்படிதான் சொல்லுவோம். சோ இதை லூனார் சைக்கிள் அப்படின்னு எடுத்து கால்குலேட் பண்றாங்க. சோலார் சைக்கிள் அப்படிங்கிறது வருஷத்தை கால்குலேட் பண்றது, லூனார் சைக்கிள் அப்படிங்கிறது மாசத்தை கால்குலேட் பண்றது. சூரியனை வச்சு ஒரு வருஷம் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. நிலவை வச்சு அந்த வருஷத்துல எத்தனை மாசம் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. சோ இவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு பௌர்ணமி ஒரு அமாவாசை கிடைக்குது. அதாவது ஒரு தடவை முழு நிலா தெரியுது, ஒரு தடவை நிலாவே தெரிய மாட்டேங்குது. சோ இதை வச்சு ஒரு வருஷத்துக்குள்ள 10 மாசம் இருக்கு அப்படின்னு அவங்க அப்ராக்சிமேட்டா கால்குலேட் பண்ணி முடிக்கிறாங்க. இப்படி அவங்க கால்குலேட் பண்ணும் பொழுது ஒரு நாளைக்கு 23 மணி நேரம் 56 நிமிஷம் 4 செகண்ட் இதுதான் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைமா இருக்கு. இது ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு சரியான டைமாவே அமைய மாட்டேங்குது. இந்த டைமை வச்சு அவங்க மாசத்துக்கு கால்குலேட் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 29.5 நாட்கள் அப்படின்னு வருது. இந்த நாட்களை வச்சு வருஷத்தை கால்குலேட் பண்ணும் பொழுதுதான் 365.2422 அப்படிங்கிற மாதிரி ஒரு டேஸ் கிடைக்குது. அதாவது ஒரு வருஷத்துக்கு 365 கால் அப்படின்னு சொல்லி ஒரு கால் நாள் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. சரி, இது சரிப்பட்டு வராது, இந்த கேலண்டர் நமக்கு ஒத்து வரல அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த சூரியன் நிலா அப்படிங்கிற கால்குலேஷனே தூக்கி போட்டுடுறாங்க. தோராயமா ஒரு வருஷத்துக்கு 10 மாசம் இருக்கு. அந்த 10 மாசத்துல ஒவ்வொரு மாசத்துக்கும் 30 நாள் இருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணி இப்படி ஒரு கேலண்டர் உருவாக்கி இவங்க முதல்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படியே கொஞ்சம் காலம் போயிட்டு இருக்கு. அப்போதான் ரோம் நாட்டுல ஜூலியஸ் சீசர் அப்படிங்கிற மன்னன் ஆட்சிக்கு வராரு. அவர் அவரோட ஆஸ்ட்ராலஜர் கூப்பிட்டு இந்த கேலண்டர்ல ஏதோ மிஸ்டேக் இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லி அவரோட ஆஸ்ட்ராலஜர் கிட்ட கேட்கிறாரு. அவரும் அங்க இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராலஜி எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் கடைசியா சொல்றாரு, இந்த கேலண்டர் சூரியனையோ இல்ல நிலாவையோ மையமா வச்சு இல்ல. ஏன்னா அவங்க வச்சிருக்கிற அந்த கேலண்டருக்கும் இங்க வரக்கூடிய நாள் கிழமையும் சம்மந்தமே இல்லாம போயிட்டு இருக்கு. இப்போ அந்த கேலண்டர்ல எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு நிலால அமாவாசை அந்த மாதிரி காமிக்குது அப்படின்னா அந்த அன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிறை நிலா தெரியுது. நல்ல அமாவாசைன்னா நமக்கு நிலவே தெரியக்கூடாது. அப்படி இருக்கிறப்ப இவர் சொல்றாரு, இந்த கேலண்டர் சூரியனையும் இதையும் மையமா வச்சு எழுதப்படல அப்படின்னு சொல்றப்போ இந்த கேலண்டரை நம்ம ரீஃப்ரேம் பண்ணலாம், இந்த கேலண்டரை நம்ம மாத்தி எழுதலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்படி இவரு ஃப்ரேம் பண்ணக்கூடிய கேலண்டர் தான் ஜூலியன் கேலண்டர் அப்படின்னு பேர் வச்சு இவர் ஃப்ரேம் பண்ணாரு. இவர்தான் முதல்ல ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் அப்படிங்கிற சிஸ்டமே கொண்டு வந்தாரு. இது வரைக்கும் 10 மாசமா தான் இருந்துட்டு இருந்தது. அந்த 10 மாசங்கள் அப்படிங்கிறது மார்ச்ல ஆரம்பிச்சு பிப்ரவரியில முடியக்கூடியதா இருக்கு. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி
அந்த காலகட்டத்துல வந்து ஜூலை ஆகஸ்ட் அப்படிங்கிற 2 மாசங்கள் வந்து கிடையாது. அது எப்படி ஜாயின் ஆச்சு அப்படிங்கறத நான் அடுத்து சொல்றேன் உங்களுக்கு. சோ மார்ச்ல ஆரம்பிச்சு பிப்ரவரியில முடியுதா, ஒவ்வொரு மாசத்துக்கும் 30 நாள்ல அவங்க கால்குலேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது இதை எப்படியாவது மாத்தலாம் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆல்டர்னேட்டிவா ஒரு மாசத்துல 30 நாள், இன்னொரு மாசத்துல 31 நாள் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு கால்குலேஷனை கொண்டு வராரு. இப்படி இருக்கிறதுனால மார்ச்ல 31 நாள் இருக்குன்னா அடுத்து ஏப்ரல்ல 30 நாள் இருக்கும். சோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா 30-31 டேஸ் கொண்டு வராங்க. இந்த டைம்ல தான் இவர் ஜூலை அப்படிங்கிற மந்த் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இந்த ஜூலைங்கிறது எதை குறிக்குதுன்னா, ஜூலியஸ் சீசர் அப்படிங்கிற இவரோட பேரை குறிக்குது. இந்த கேலண்டரை இவர் தான் ஃப்ரேம் பண்றாரு அப்படிங்கிறதுனால இதுல எக்ஸ்ட்ராவா 2 months தேவைப்படுது அப்படிங்கறத அவர் கண்டுபிடிக்கிறாரு. இந்த 2 மாசத்தை நம்ம எங்க இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்பதான் ஜூனுக்கு அப்புறமா இந்த 2 மாசத்தை அவங்க இன்க்ளூட் பண்றாங்க. இந்த இடத்துல ஜூலை அப்படிங்கிற ஒரு மந்த் இன்க்ளூட் பண்றாரு. இன்னொரு மந்தானது ஆகஸ்ட் அப்படிங்கிற மந்த் இன்க்ளூட் பண்றாரு. இந்த ஆகஸ்ட்ங்கிறது யாருன்னா, ஜூலியஸ் சீசரோட ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டான அகஸ்டஸ் ப்ரூட்டஸ் அப்படிங்கிறது. ரொம்பவே ஃபேமஸா யூடியூப் ப்ரூட்டஸ் அப்படிங்கிற ஒரு வாசகம் இருக்கும். நிறைய பேர் வந்து 12th ஸ்டாண்டர்ட்ல வந்து இந்த ஒரு சென்டென்ஸ் வந்து படிச்சிருப்போம். ஜூலியஸ் சீசர் ஸ்டோரியை நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். சோ அதுல வந்து யூடியூப் ப்ரூட்டஸ் அப்படிங்கிற வேர்டு வரும். இந்த வார்த்தை வந்து அகஸ்டஸ் ப்ரூட்டஸ் அப்படிங்கிறவரை குறிக்கிறது தான். சோ இந்த அகஸ்டஸ் அப்படிங்கிறவரோட பேர் ஞாபகார்த்தமா ஜூலை ஆகஸ்ட்ங்கிற 2 மாசத்தை இவர் இன்க்ளூட் பண்றாரு. இந்த 2 மாசமே வந்து ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த 2 மாசத்துக்குமே வந்து 31 நாள் கால்குலேட் பண்ணி இவர் கொடுக்குறாரு. இப்படி கொடுக்கும் பொழுது டோட்டலா ஒரு வருஷத்துக்கு 367 நாட்கள் வருது. பிரச்சனை என்னன்னா, ஒரு வருஷத்துல 365 நாள் தான் வரணும், 2 நாள் எக்ஸ்ட்ராவா வருது அப்படிங்கிறதுனால அந்த 2 நாளை பிப்ரவரியில இருந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. சோ பிப்ரவரியில 30 நாள் இருக்க வேண்டியது 28 நாட்கள் ஆகுது. இதை ஒரு வழியா அவர் ஃப்ரேம் பண்ணி முடிச்சுட்டாரு. இப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் தோணுது. அது என்னன்னா, ஜானஸ் அப்படிங்கிறது வந்து இவங்களோட ஆதி கடவுளை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இந்த ஜானஸ் அப்படிங்கிற சொல்ல ஒரு மாசமான ஜனவரியில இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த ஜனவரிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் மாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜனவரியும் பிப்ரவரியும் தூக்கி முன்னாடி போட்டுறாரு. இப்படி போடுறதுனாலதான் ஜனவரி 1 அப்படிங்கறத இன்னைக்கு வரைக்கும் நம்ம நியூ இயரா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இதனாலதான் பிப்ரவரி அப்படிங்கிற மாசத்துல மட்டும் 28 நாட்கள் இருக்கு. இப்ப வந்து இவங்களுக்கு மொத்தமா ஒரு வருஷத்துக்கு 365 நாள் பிளஸ் ஒரு 1/4 நாள் கிடைக்குது. இந்த 1/4 நாள் என்ன பண்றதுன்னு இவங்க புரியாத நிலைமையில இருக்கும் பொழுதுதான் புதுசா இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 1/4 நாள் கிடைக்குதுன்னா 2 வருஷத்துக்கு 1/2 நாள் கிடைக்கும், 3 வருஷத்துக்கு 3/4 நாள் கிடைக்கும், 4 வருஷத்துக்கு 1 நாள் கிடைக்கும். அப்போ 4 வருஷத்துக்கு ஒரு தடவையா ஒரு நாளை கேலண்டர்ல சேர்த்தலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த கேலண்டர்ல இருக்கிறதுலே கம்மி நாட்கள் உடையது பிப்ரவரியில தான். சோ அதனால 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய இந்த ஒரு நாளை பிப்ரவரியில சேர்க்கிறாங்க. இதனாலதான் பிப்ரவரியில இருக்கக்கூடிய 28 டேஸ் நமக்கு லீப் இயர்ல மட்டும் 29 டேஸா இருக்கு. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு நாள் சேர்ற மாதிரி இந்த கேலண்டரை இவர் ஃப்ரேம் பண்ணி முடிக்கிறாரு. இந்த மாசங்களோட பேர் எல்லாமே அந்த காலகட்டத்துல ரோமன் எம்பையர்ல இருக்கக்கூடிய அந்த கடவுள்களை குறிக்குது. ஜானஸ் அப்படிங்கிறது ஜனவரி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி மார்ச் அப்படின்னு ஒரு கடவுள் இருந்தாங்க, அதைத்தான் மார்ச் அப்படின்னு சொல்றாங்க. மியா அப்படின்னு ஒரு கடவுள் இருந்தாங்க, அந்த மியாங்கிறத தான் மே அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அவங்களோட கடவுள்களோட பெயர்களை வச்சுதான் இவங்க இந்த 6 மாசங்களை வந்து தொடுக்கிறாங்க. ஜூனோ அப்படிங்கிற கடவுளை தான் ஜூன் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு இப்படி கடவுள்களோட பேரே வந்துருச்சு. அடுத்து ஜூலை ஆகஸ்ட்ங்கிற 2 மாசம் ஜூலியஸ் சீசரோட பேரு, அவரோட ஃப்ரெண்ட் அகஸ்டஸ் ப்ரூட்டஸோட பேரு. அதுக்கப்புறமா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 4 மாசங்கள் பேரே இல்லாம இருக்கு. அப்பதான் செப்ட் அப்படிங்கிறது லாட்டின் மொழியில 7 அப்படிங்கிறதுக்கான ஒரு வேர்டு. சோ இந்த லாட்டின் டேர்ம்ஸை வச்சு ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த லாட்டின் டேர்ம்ஸை யூஸ் பண்றாங்க. 7 அப்படின்னா லாட்டின் மொழியில செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். 8 அப்படின்னா லாட்டின் மொழியில ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 9 அப்படிங்கறத லாட்டின் மொழியில நவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த லாட்டின் டேர்ம்ஸை வச்சு 10ங்கிறத டிசம்பர்னு சொல்லுவாங்க. இந்த லாட்டின் டேர்மை வச்சு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படின்னு இந்த 4 மாசங்கள் கொண்டு வராங்க. இப்படிதான் 12 மாசம் இருக்கக்கூடிய கேலண்டர் அப்படிங்கிறது வந்து ஃப்ரேம் ஆகுது. இப்படியா ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் அப்படிங்கறத கொண்டு வந்துடுறாங்க. ஒவ்வொரு மாசத்துக்கும் கிட்டத்தட்ட 4 வாரங்கள் இவங்களுக்கு வருது. ஒவ்வொரு வாரத்துக்கும் 7 நாட்கள் வருது. இப்ப இந்த 7 நாட்களுக்கும் பேர் வைக்கணும். இதுக்கு என்னென்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்பதான் நம்மளுக்கு சுத்தி இருக்கக்கூடிய நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச கிரகங்களோட பேர் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. நம்ம பூமிக்கு நல்லா தெரிஞ்ச ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிரகம் அப்படின்னா அது சூரியன் தான். அடுத்தது நிலவு. சோ சண்டே, மண்டே அப்படிங்கிற இந்த 2 பேரை வைக்கிறாங்க. இதுக்கப்புறமா நம்ம பூமிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மற்ற கிரகங்கள் மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் இந்த 5 கிரகங்களோட பேரையும் மாடிஃபை பண்ணி அதை வைக்கிறாங்க. இந்த மார்ஸ் அப்படிங்கறத வந்து லத்தீன் மொழியில மார்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்குமே வந்து லாட்டின்
லாட்டின் பீப்புள்ஸ் எல்லாமே அவங்களோட கேலண்டர்ல வந்து மார்டிஸ் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. நம்ம தான் இங்க டியூஸ்டே அப்படின்னு சொல்றோம். இந்த டியூஸ்டேங்கிறது எங்க இருந்து வந்துச்சுன்னா மார்ஸ் அப்படிங்கறத இவங்க மார்டிஸ் அப்படின்னு குறிக்கிறாங்க. இந்த மார்டிஸ் அப்படிங்கிற வார்த்தையை ஆங்கிலோ சாக்சான் அப்படிங்கிற இன்னொரு ஃபார்மேட்ல, இப்போ வந்து நம்ம தமிழ்ல இருக்கிறது தங்கிலீஷ்ல சொல்றோம்ல, அந்த மாதிரி வேற ஒரு ஃபார்மேட்ல வந்து டிவிஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிவிஸ்டே அப்படிங்கறத தான் மாடிஃபை பண்ணி டியூஸ்டே அப்படின்னு ஃப்ரேம் பண்ணாங்க. இதே மாதிரி தேர்ஸ்டே வந்து ஜோபிஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ட்ல இருந்து தேர்ஸ்டே அப்படின்னு ஃப்ரேம் ஆனது தேர்ஸ்டே அப்படின்னு மாறுச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த ஜோபிஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஜூபிட்டர் அப்படிங்கிற இன்னொரு கோளை குறிக்கிறது. அது வந்து அவங்க வந்து கடவுள்களா வேண்டிட்டு இருந்தது. இந்த கிரகங்கள் கோள்கள் எல்லாமே அவங்க பேசிக்காவே வந்து இந்த கோள் கிரகம் இதெல்லாம் தான் அவங்களோட கடவுளா வச்சுட்டு இருந்தாங்க. இந்த மார்ஸ் அப்படிங்கிறது வந்து ரோமன் நாட்டுல வந்து காட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போர்களுக்கெல்லாம் ஒரு கடவுள் அப்படின்னா அது வந்து மார்ஸ் அப்படின்னு வச்சிருந்தாங்க. ஸோ அதனால அவங்க வந்து இந்த கிரகங்கள் எல்லாத்தையும் கடவுளா கும்பிடுறதுனால அந்த கடவுள் பேர்ல இருந்து ஒவ்வொரு பேர் எடுத்து அந்த பேரை வந்து கிழமைகளுக்கு வைக்கிறாங்க. இப்படிதான் சூரியனை வணங்கக்கூடியது வந்து சண்டே அப்படின்னு வைக்கிறாங்க. திங்களை வணங்கக்கூடியது மண்டே அப்படின்னு வைக்கிறாங்க. மார்ஸ் வணங்கக்கூடியது டியூஸ்டே அப்படின்னு வைக்கிறாங்க. ஜூபிட்டரை வணங்கக்கூடியதை தான் தேர்ஸ்டே அப்படின்னு வைக்கிறாங்க. சனிக்கிழமையை வணங்கக்கூடியது தான் சாட்டர்டே அப்படின்னு வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வாரத்தில் இருக்கக்கூடிய 7 நாட்களுக்குமே பக்கத்துல இருக்கக்கூடிய 7 கோள்களோட பேரை வைக்கிறாங்க. இப்படி ஜூலியஸ் சீசர் கண்டுபிடிச்ச இந்த கேலண்டரை தான் ரோம்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி வேர்ல்டு ஸ்கோப்க்கு வந்துச்சு, இதை யாரு உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா போப் கிரிகோரி III அப்படின்னு இவருக்கு அப்புறம் வந்த ஒரு மன்னர் தான். ஆனா இந்த கேலண்டரை அவர் அப்படியே கொண்டு வந்தாரான்னு கேட்டா கிடையாது. அதுல ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் அவர் பண்ணாரு. ஏன் அப்படின்னா சூரியனை பொறுத்த வரைக்கும் சூரியன் நம்ம பூமிக்கு கிட்ட வரக்கூடிய நாளை வந்து நம்ம ஈக்வினாக்சஸ் அண்ட் சாலிசிட்டஸ் அப்படிங்கிற டேர்ம்ஸ்ல வந்து சொல்லுவோம். இந்த சூரியன் வந்து பூமியோட ஈக்வேட்டருக்கு நேரா இருக்கக்கூடியதை ஈக்வினாக்சஸ் சொல்லுவோம். வெர்டிகலா நம்ம பூமிக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கக்கூடியதை நம்ம சாலிசிட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஈக்வினாக்சஸ் அண்ட் சாலிசிட்டஸ் அப்படிங்கிற இந்த ரெண்டுமே வந்து ஜூலியஸ் சீசரோட கேலண்டர்ல ஒழுங்கா பொருந்தாம இருந்தது. சோ இதை வந்து கரெக்டா ஃபிட் இன் பண்ற மாதிரி இன்னொரு கேலண்டரை போப் கிரிகோரி III உருவாக்குனாரு. அதுதான் கிரிகோரியன் கேலண்டர் அப்படின்னு சொல்றோம். இந்த கேலண்டரை தான் நம்ம இன்னைக்குமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த சூரியனோட பொசிஷன் மாறும். அதாவது இந்த மாசம் வந்து எக்ஸாக்டா இது இந்த சைடு இருக்கு, ஈக்வேட்டருக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு ஈஸ்ட்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இவங்க 3 மாசம் கழிச்சு பார்க்கும்போது அதுக்கு நேர் ஆப்போசிட் டைரக்ஷனா அது வெர்டிகலா மேல வந்திருக்கும். ஆனா இந்த கேலண்டர்ல இருக்கக்கூடிய டேஸ் தப்பா இருக்கிறதுனால 3 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த சைக்கிள் கரெக்டா நடக்காம இருந்துட்டு இருந்தது. சோ இதை ரீஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் ரீஃப்ரேம் பண்றாரு. அப்பதான் அவர் ஒரு விஷயத்தை என்ன நோட் பண்றாருன்னா, ஏன் எல்லா 4 வருஷத்துக்கு ஒரு தடவையும் ஒரு நாளை நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும், நம்ம எந்தெந்த வருஷம்லாம் லீப் இயரா வரணும்னு நினைக்கிறோமோ அதுல மட்டும் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லீப் இயருக்கு ஒரு வரையறையை அவர் கொண்டு வராரு. ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு டேவை வந்து ஆட் பண்ணாதீங்க, லீப் இயர்க்குன்னு ஒரு வரையறை கொண்டு வந்து அதுல வரக்கூடிய 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதுக்குன்னு ஒரு ஃபார்முலாவை வந்து கொண்டு வராரு. இந்த ஃபார்முலா படி எந்தெந்த வருஷங்கள்லாம் 4ஆல டிவைட் ஆகுதோ அந்த வருஷம்லாம் லீப் இயர் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி எந்தெந்த வருஷம்லாம் 400ஆல டிவைட் ஆகுதோ, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 20 ADலயோ இல்ல 30 ADலயோ இருக்கணும், அது 4ஆல டிவைட் ஆகும். ஆனா இதுவே 2000 3000 நம்மள மாதிரி வருஷங்கள் வரப்போ கண்டிப்பா அதுக்கு பெரிய நம்பர் தேவைப்படுது. சோ அதனால 4 and 400 வந்து இந்த 2 நம்பரையும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த 2ஆல டிவைட் ஆகக்கூடியதை தான் நம்ம லீப் இயர்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா 4 வருஷத்துக்கு ஒரு நாள் அப்படிங்கிற கணக்குனால 4 வருஷத்துல 4ங்கிற நம்பரால டிவைட் ஆகிற நம்பர்ஸ் எல்லாமே லீப் இயர் அப்படின்னு சொன்னாரு. 100ஸ்ல எதெல்லாம் வந்து செஞ்சுரிஸா இருக்கோ அதெல்லாம் லீப் இயர் கிடையாது. 100 200 300 அப்படின்னு செஞ்சுரியா வரக்கூடியதெல்லாம் லீப் இயர் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால செஞ்சுரியால டிவைட் ஆகக்கூடிய அந்த வருஷங்களும் லீப் இயர்ங்கிற கணக்குல வராது. இப்போ வந்து 2000 அப்படிங்கிறது ஒரு வருஷம்னா இந்த 2000ங்கிறது வந்து நமக்கு 100ஆல டிவைட் ஆகுது. அப்ப 2000ங்கிறது நமக்கு லீப் இயர் கிடையாது. ஈவன் தோ அது 4ஆலையும் 4000ஆலையும் டிவைட் ஆனாலுமே 4ஆலையும் 400ஆலையும் டிவைட் ஆனாலுமே கூட அது 100ஆல டிவைட் ஆகுது அப்படின்னா அது லீப் இயர் கிடையாது. ஏன்னா ஒரு செஞ்சுரி இயரை லீப் இயரா எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. சோ இந்த வரையறையெல்லாம் கொண்டு வரது மூலமா தான் எது லீப் இயர் எது லீப் இயர் இல்ல அப்படிங்கறத டிசைட் பண்ணாரு. இவர் கொண்டு வந்த இந்த சிஸ்டம் தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இது பெர்ஃபெக்ட்டாவே நம்ம சீசன்ஸோடையும் நம்ம காலத்தோடையும் பொருந்தது. எக்ஸாம்பிளுக்கு வந்து சன் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும் பொழுது அது சம்மர் சீசனா இருக்கும். 3 மாசத்துல திருப்பி இன்னொரு டைரக்ஷன் போகும்பொழுது வின்டர் சீசன் வரும். ஏன்னா அது வந்து ஏர்த்தை விட்டு விலகி போயிருக்கும். திருப்பி 3 மாசத்துல அது ஏர்த்துக்கு கிட்ட வரும்பொழுது ஆட்டம் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆட்டம் ஆர் ஃபால் இந்த மாதிரி சொல்லக்கூடிய சீசன் ஸ்டார்ட் ஆகும். சோ இதெல்லாம் கரெக்டா வரணும் அப்படிங்கிறதுக்காக இவர் ஃப்ரேம் பண்ணது தான் கிரிகோரியன் கேலண்டர் அப்படிங்கிற இந்த கேலண்டர். இதைத்தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
இப்படிதான் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேலண்டர் அப்படிங்கிறது இருக்கு. கேலண்டர் அப்படிங்கிறது வந்து சும்மா ஒரு நாள் 2 நாள்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 3000 வருஷமா மக்கள் ரிசர்ச் பண்ணி அவங்களோட ஆராய்ச்சியில கொடுத்ததுதான் கேலண்டர் அப்படிங்கிறது. சோ இந்த கேலண்டரோட ஹிஸ்டரி எப்படி இருந்தது, இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா இல்லையா அப்படிங்கிற உங்களோட தாட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசணும் அப்படின்னாலோ இல்ல வேற ஏதாவது புக்கை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஃப்ரீக்வெண்டா அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வரும்.